வணக்கம். இன்னைக்கு ரிஷப ராசியோடைய காரகத்துவ பலன்கள் பார்க்க இருக்கிறோம். நேற்று மேஷ ராசி இது பார்த்தோம். மேஷ ராசியுடைய காரகத்துவ பலன்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசி இவங்களுடைய காரகத்துவம், இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ அவங்க நிலராசி, இது நிலராசி, ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸ்திரம்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறது, எதையுமே ஒரு ஆழ்ந்து யோசிச்சு செய்யலாமா வேணாமா அப்படின்னே யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்திரத்தன்மை. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு யோசனை அதிகமாக பலத்த யோசனையோடையே செய்வாங்கள்ல ஒரு காரியம், அந்த ராசியை சார்ந்தவர்கள் தான் ரிஷப ராசி. ஸ்திரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடியது நிலராசி. அதே போல் சில சமயம் கொஞ்சம் லேசினஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய வகையில் இந்த வேலைக்கு நம்ம பண்ணணும் ஆக்டிவாக சில சமயம் இல்லாத கொஞ்சம் மந்தமான செயல்பாடுகள் சில சமயம் அவங்களுக்கு இருக்கிறதா தோணும். அது போல இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ராசியை சார்ந்தவர்கள், இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆக்டிவான ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டினா ரன்னிங், வாக்கிங், யோகா இது போல பயிற்சிகள் இவங்க பண்ண அந்த தன்மைகளுடைய அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ காரகத்துவங்கள் பார்ப்போம். இது நிலராசின்னு பார்த்தோம், ஸ்திர ராசி. அதே போல் கர்ம திரிகோணம், முதல்ல மேஷத்தில் நம்ம தர்ம திரிகோணம் சொன்னோம். இது கர்மம். கர்மம்னா என்னென்னா வேலை, சரிங்களா? ஒரு கர்ம திரிகோணம். இந்த இதில் இருக்கிறவங்க அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, வேலையை முடிச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இது சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால இவங்களுக்கு அந்த அழகு சாதன பொருட்கள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் அழகுணர்ச்சி அதிகம் கொண்டவங்க. ஒரு கடையில் போய் ஒரு துணி எடுக்கிறதா இருந்தால் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கா, அழகாக இருக்கா, ரொம்ப ரிச்சாக அவங்க எடுக்கிற டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ராசியை சார்ந்தவர்கள், இந்த லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க, அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் இந்த ராசி இந்த லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன்ஸாக இருப்பாங்க. உணவு தானியங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் இந்த ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நல்லா ஒரு ருசியாக சாப்பிடணுங்கிற எண்ணம் ஓட்டம் இருக்கும். முகத்தை எப்பயுமே பளிச்சுன்னு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. வாசனை பொருட்கள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாசனை திரவங்கள் தயார் பண்ணக்கூடிய துறையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. பியூட்டி பார்லர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது போல் சினிமா இண்டஸ்ட்ரீஸு, அதே போல் ஆர்ட்டு, இது சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் இருக்கக்கூடியவங்க இந்த ராசி இந்த லக்னத்தில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, பஸ் டிரைவர், அதே போல் அதாவது வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ரத்தினங்கள் தயாரிப்பாளர்கள், இவங்கள்லாம் இந்த ராசியை